விட்டு ஒன்று எடுத்தான். ஆபிரகாம் சொன்ன மாதிரியே சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் இல்லையா, இப்படி தகப்பனாகிய ஆபிரகாம் எந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டவன்றதை யோசித்து பாருன்றார். எங்கேருந்து வர்றான் அவன் யோசித்து பாருன்றார். இவங்க மறந்துட்டாங்க அவங்களுடைய ஆரிஜினை, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றது சொல்கிறார். எங்கேருந்து வந்தான்னு யோசித்து பாரு. எந்த துறவின் குழியிலிருந்து அவரை தோண்டி எடுத்தேன். அறியாமை என்கிற குழியில் இருந்தார், பாவம் என்ற குழியில் இருந்தார், தேவன் அறியாத ஒரு நிலையில் இருந்தார். அங்கேருந்து நான் தூக்கி எடுத்தேன், அதை யோசித்து பாருன்றார். அதே மாதிரி இங்கே தாவீதை பற்றி சொல்கிறார். எங்கேருந்து நான் கொண்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா அவனுக்குன்றார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அந்த ஆடு சொற்ப ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த உன்னை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக உன்னை வச்சேன். அது மட்டும் இல்லை, உன் ஜனங்களுக்கெல்லாம் அவரை நன்றாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்படியாக ஒரு தேசத்தை கொடுத்தேன், நிலத்தை கொடுத்தேன், எல்லாருக்கும் வீடு வாசல் எல்லாம் ஆயிடுச்சு. அவங்க அலையாதபடிக்கு, இனிமேல் யாருக்கு அடிமையாக இருக்காதபடிக்கு, புறஜாதி மக்களிடத்தில் போய் குறுகி சிறிதாகி நிற்காதபடிக்கு அவர்களை நல்லா உயர்த்தி ஆசீர்வதித்து வச்சேன். உனக்கு எதிராக வந்த அத்தனை எதிரிக்கு விரோதமாகவும் உனக்கு பலனை கொடுத்தேன், அவர்கள் எல்லாம் விரட்டி அடித்தேன். உனக்கு முன்னால் உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன், நீ ஒரு வெற்றி உள்ள ராஜாவாக இருக்கிற. இப்போ இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் உனக்கு. இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்றான். அவன் நல்ல வீடு கட்டியிருக்கான் ஏற்கனவே. அவர் சொல்கிறாரு உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுறேன். அப்படியே திருப்புறாரு. இவன் வீட்டை கட்டுறேன்னா அவர் சொல்கிறாரு நீ எனக்கு கட்டுறவனா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன். வீட்டை கட்டுறேன்னா கல் வீட்டையோ அல்லது மரத்தில் வீட்டையோ இல்லை, அதெல்லாம் அவனுக்கு இருக்குது. வீட்டை கட்டுறேன்னா என்னங்கிறத அடுத்த சில வசனங்களில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, உனக்கு பின்னால் உனக்கு ஒரு புத்திரன் வருவான் இல்லையா, அவன் வந்து ஆளப்போகிறான். அந்த சிங்காசனத்தை என்றென்றைக்கும் அழியாதபடிக்கு நான் காப்பேன், அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று. தாவீதின் சிங்காசனம் எப்படி என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்னு சொல்றாரு. இந்த என்றென்றைக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ண உடனே தாவீதுக்கு ஒரு வெளிச்சம் அடிச்சிருச்சு. அதாவது கர்த்தர் வந்து அவன் வாழ்நாளில் நடக்க போற காரியங்களை மட்டும் சொல்ல, என்றென்றைக்கும்னா நித்தியமாக தாவீதின் சிங்காசனம் பேர் பெற்றிருக்கும். அவ்வளவு பெரிய உயர்வும் பேரும் அவனுக்கு உண்டாயிருக்கும், அதை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே மாதிரி வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு, உனக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை ஒரே ஒரு விதத்தில் தான் புரிஞ்சுக்கலாம். எப்படி பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்? இயேசுக்குள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இயேசு மூலமாக மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், வேற எந்த விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதாவது ஆபிரகாமின் வம்சத்தில் வந்து இயேசு பிறக்கணும், உலக ரட்சகரா அவர் சிலுவையில் மரித்து ரட்சிப்பை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகணும். இப்படிதான் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.